காவிரி, பாலாறு, முல்லை பெரியாறு வரிசையில் இப்பொழுது சேர்ந்திருப்பது சிறுவாணி. தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கேரள அரசு சிறுவாணியில் அணை கட்டுவதாக அறிவித்திருப்பது மேற்கு மண்டலத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சிறுவாணி பிரச்சினையை முழுமையாக அலசும் ஒரு செய்தி தொகுப்பு. கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரம் பவானி ஆறு. பில்லூர் 1 மற்றும் 2 திட்டங்களின் மூலம் இந்த 3 மாவட்டங்களுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சிறப்புமிக்க பவானி ஆற்றில் சிறுவாணி ஆறு கலக்கும் இடத்தின் அருகே புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதும் அதற்கு மத்திய நீர்ப்பாசன மதிப்பீட்டு குழு அனுமதி அளித்திருப்பதும் தான் திடீரென வந்த அந்த அதிர்ச்சி செய்தி. அணை கட்ட தீர்மானித்திருக்கும் பகுதியில் உள்ள அட்டப்பாடி, சோலையூர் மற்றும் புதூர் ஊராட்சி பகுதியில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள்தான். 1978ஆம் ஆண்டில் தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆரும் கேரள முதலமைச்சராக கருணாகரனும் இருந்தபோது சிறுவாணியில் அணை கட்ட கேரள அரசு முயற்சித்து பின்னர் தமிழர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அதை கைவிட்டதை நினைவு கூறுகிறார் விவசாயி தமிழ்ச்செல்வன். முதல்ல 1978 எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது, இங்கே கருணாகரன் ஆட்சியில் இருக்கும்போது முதல்ல செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது நிறைய பிரச்சனைகள் ஆகி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 2012 மறுபடியும் இந்த அணை கட்டணும், இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை, குடிநீர் பற்றாக்குறை, விவசாய பற்றாக்குறை எல்லாம் இருக்கிறங்காட்டி ரமேஷ் சென்னித்தலை அவர்கள் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு இங்கே பார்த்து இங்கே இந்த டேம் கட்டினா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாம் குடிவசதி பெறும், இதுக்கு தமிழ்நாட்டுக்கு இது நல்லதாக நடக்குங்கிறதுக்காக ரமேஷ் சென்னித்தலை அவர்கள் போய் பரிந்துரை பண்ணி மீண்டும் ஆரம்பித்தாங்க. இப்போது கேரளா மீண்டும் சிறுவாணி குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை கையில் எடுத்திருப்பதால் தமிழகத்தின் மேற்கு மண்டலம் மட்டுமின்றி தாங்களும் பாதிக்கப்படுவோம் என்பது கேரளா பகுதியில் வசிக்கும் 3 கிராம மக்களின் வேதனை குரல். அதனை கருத்தில் கொண்டு இரு மாநில முதலமைச்சர்களும் கலந்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. ஒன்று கேரளாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது. இவங்க 2 முதல்வர்கள் உட்கார்ந்து பேசினாங்கன்னா சுமூகமான முடிவு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம், இது கொங்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அட்டப்பாடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. பாருங்கள், இப்போவே இங்கே மழையே இல்லை, இங்கே எல்லாம் தண்ணின்னு இங்கேயே கேட்டுருக்குறாங்க. ஆக 2 மாநில வாழ்வாதார பிரச்சனைகளும் இருக்குது. 2ஐயும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு 2 முதலமைச்சர்களும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா சுமூகமான முடிவு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுமார் 900 கோடி ரூபாய் செலவில் 51 அடி உயரத்தில் 4650 ஹெக்டேர் பரப்பளவில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள இந்த அணையால் தாங்களும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகி இருப்பதாக வேதனைப்படுகிறார்கள் மலைவாழ் மக்கள். அதுகொண்டு வேண்டாന്ന് வைக்காதே நல்லது. அபிப்பிராயங்கள் அதான் உള്ളൂ. പറയാൻ പറ്റും. சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டப்பட்டால் வனச்சூழலும் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது. ஏற்கனவே இரு மாநிலங்களிலும் எதிர்ப்பு உள்ள நிலையில் புதிய அணை கட்டும் முயற்சியை கேரள அரசு கைவிட வேண்டும் என்பதே வன ஆர்வலர்களின் கருத்து. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் நேசராஜ்.